இன்னைக்கு திரும்ப அவர்கள் ஒரு காணொளி ரொம்ப மன வீடியோ அழுத்தத்துல இருக்காரு ஆமா. பாவம். அதுல குறிப்பிட்டு இப்ப சொல்லும்போது திமுக மட்டுமே நம்பி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பாவம் அண்ணன் ரொம்ப மன அழுத்தத்துல இருக்காரு. அவரு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கா இல்லாம இருக்கணும்னு அவர் சகோதரியாகவே நான் வேண்டுறேன். யாருக்குமே மன அழுத்தம் தேவையில்லை. ஒரு மன அழுத்தம் ஒரு தொண்டர்கள்னு சொன்னா கூட திமுகவால தான் மன அழுத்தத்துல இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தெருந்தோறும் கொடியேற்றி பழகிய அவங்க தொண்டர்களுக்கு கொடி கூட ஏற்ற முடியவில்லை என்பதை மனத்தாங்கலாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, திமுகவை மட்டும் நாங்க நம்பி இல்ல. அதனால தான் நான் சொல்றேன், அதிமுக பாஜக கூட்டணியை கேள்வி கேட்கிற எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி குழப்பத்தில் இன்று இருக்கிறது. துணை முதலமைச்சர் என்று போஸ்டர் ஒட்டிய செல்வ பெருந்தகை மறைமுகமாக எச்சரிக்கப்பட்டு போஸ்டர்லாம் எடுக்கப்படுகிறது. அதே மாதிரி சாம்சங் தொழிற்சாலைக்காக தொழிலாளர்களுக்கு பேசிய கம்யூனிஸ்டுகள் ஒட்டாத நீரை போல அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வேல்முருகன் இப்படி பேசுவா அப்படி பேசுவான்னு சொல்லி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் மன அழுத்தத்தை தெளிவாகவே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு அழுத்தமாக மன அழுத்தத்திலோ இருப்பது திமுக கூட்டணி, அழுத்தமாக பலமாக இருப்பது பாஜக அதிமுக கூட்டணி என்பதை அண்ணன் திருமாவளவனை மறைமுகமாக சொல்லிவிட்டார் என்பது எனது கருத்து. அதே மாதிரி அண்ணன் வைகோ இன்னைக்கு பரபரன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. எந்த வாரிசை எதிர்த்து அரசியலை அவர் ஆரம்பித்தாரோ அந்த வாரிசு அரசியலிலாயே இன்று துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். ஆக வாரிசு அரசியல் என்பது கட்சிக்கும் நல்லதல்ல, ஆட்சிக்கும் நல்லதல்ல, நாட்டுக்கும் நல்லதல்ல என்பதை வைகோ போன்றவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். திமுகவில் இருந்து விசிக வெளியே போறதாகவும் பாஜக உள்ள வருவதாகவும் பாமக உள்ள வருவதாகவும் செய்தி வெளியாச்சு. உடனே அதுக்கு முதல்வர் மறுப்பு தெரிவிச்சு சடனா இல்ல இப்ப நான் அந்த எந்த கட்சி என்ன கூட்டணி எல்லாம் சொல்றதுக்கு முதல்வர் உடனே அதுக்கு ரியாக்ட் பண்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? முதல்வர் இதுக்காவது ரியாக்ட் பண்ணாரு நான் பாக்குறேன், அவ்வளவுதான். மக்களுக்காக ரியாக்ட் பண்றதை விட்டு ஓட்டு வாங்கி கட்சியில உடனே ரியாக்ட் பண்ணிடுவாரு. அதனால இதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு மக்களுக்காக ரியாக்ட் பண்ணட்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.